வணக்கம் மாணவர்களே, இது விஞ்ஞான பாடம் தரம் 9 அலகு 7 தாவர வளர்ச்சி சீராக்கிகள். மாணவர்களே, முதலில் வளர்ச்சி சீராக்கிகள் என்றால் என்ன என்பதை நோக்குவோம். வளர்ச்சி சீராக்கிகள் என்னும் சொல்லில் வளர்ச்சியை சீராக்கும் பதார்த்தங்கள் என்ற கருத்து புலப்படுகின்றது. தாவரத்தின் ஒரு பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு அது இன்னொரு பகுதிக்கு கடத்தப்பட்டு குறைந்த செறிவில் தொழிற்பட்டு தாவரத்தின் உடல் கட்டமைப்பு தொழிற்பாட்டு ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சேதன ரசாயன பதார்த்தங்கள் வளர்ச்சி சீராக்கி பதார்த்தம் அல்லது வளர்ச்சி சீராக்கிகள் எனப்படும். அதாவது தாவர வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இரசாயன பதார்த்தங்கள் வளர்ச்சி சீராக்கிகள் என்று நாம் இலகுவாக வரைவிலக்கணம் கூறலாம். இப்பதார்த்தங்கள் தூண்டியாக அமையலாம் அல்லது நிரோதியாக அமையலாம். அதாவது தூண்டி என்னும் போது வளர்ச்சியில் நேரடியான அல்லது நேரான அதிகரிப்பை காட்டும் பதார்த்தங்கள், நிரோதிகள் என்னும் போது கட்டுப்படுத்தும் அல்லது குறைக்கும் பதார்த்தங்கள் ஆகும். மாணவர்களே, சில பதார்த்தங்கள் வளர்ச்சியை தூண்டுகின்றன, சில பதார்த்தங்கள் வளர்ச்சியை பாதிக்கின்றன. பாதிக்கும் பதார்த்தங்கள் நிரோதிகள் எனப்படும். இங்கே சில தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் தரப்பட்டுள்ளன. இயற்கையான ஒட்சின், இயற்கையான சைட்டோகைனின், ஜிபரலின், அப்சிசிக் அமிலம், எதிலீன் போன்றவை இவ்வாறான சில வளர்ச்சி பதார்த்தங்கள் ஆகும். மாணவர்களே, இங்கே தரப்பட்டிருப்பது எமது பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடக்குறிப்பாகும். தாவர வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இரசாயன பதார்த்தங்கள் தாவர வளர்ச்சி சீராக்கிகள் என அழைக்கப்படும் என்று தாவர வளர்ச்சி சீராக்கிகளுக்கு வரைவிலக்கணம் தரப்பட்டுள்ளது. அதேபோல சில வளர்ச்சி சீராக்கிகள் வளர்ச்சியை தூண்டுவதுடன் சில வளர்ச்சி சீராக்கிகள் தாவர வளர்ச்சியை நிரோதிக்கின்றன. எமது இந்த பாடத்தில் நாம் 3 தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள் பற்றியே பார்க்க உள்ளோம். அவையாவன ஒட்சின், ஜிபரலின், சைட்டோகைனின் என்பன ஆகும். மாணவர்களே, நாம் முதலில் ஒட்சின் அதை பற்றி பார்ப்போம். இங்கே ஒட்சின் செயற்கையாகவும் உற்பத்தி செய்யப்படக்கூடும். அதனால் இங்கே நாம் எமது பாடத்தில் இயற்கையான ஒட்சின், அதாவது தாவரத்தினால் சுரக்கப்படுகின்ற ஒட்சின் பற்றியே நாம் பார்க்க உள்ளோம். அதனால் தான் இங்கு இயற்கையான ஒட்சின் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே முதலில் அறியப்பட்ட தாவர வளர்ச்சி பதார்த்தமாகும். இதன் இரசாயன பெயர் நாங்கள் சுருக்கமாக IAA என குறிப்பிடுவோம். இண்டோல் அசெட்டிக் ஆசிட் எனவும் அழைக்கலாம். இவை தாவரத்தின் தண்டு நுனி, வேரின் நுனி, இளம் இலை போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும். இவற்றின் தொழில்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. மாணவர்களே, கலங்களின் நீட்சியை ஏற்படுத்துதல், உச்சி ஆட்சியை பேணுதல், திருப்ப அசைவுகளை சீராக்குதல், இலைகளில் வெட்டுப்படை தோன்றலை நிரோதித்தல், அதாவது இலைகள் வெட்டுப்படை உருவாகிய பின்பே அவை தண்டிலிருந்து அல்லது கிளையிலிருந்து விழும். அவ்வாறு வெட்டுப்படை உருவாதலை இது நிரோதிக்கும். மாறிளைய தொழிற்பாட்டை தூண்டும், வேரின் வளர்ச்சியை தூண்டும். அதுபோல பழங்களின் வளர்ச்சியிலும் தூண்டலை ஏற்படுத்தும். நாம் எமது இந்த பாடத்தில் கலத்தின் நீட்சியை பற்றியும், அதாவது ஒட்சின்கள் மூலம் கலங்களில் நீட்சி ஏற்படுவதை பற்றியும்
அதுபோல ஒளி திருப்ப அசைவு பற்றியுமே நாம் பார்க்க உள்ளோம். மாணவர்களே, ஒட்சின்கள் பற்றி நாங்கள் மேலும் ஆராய்வோம். தாவர தண்டின் உச்சியிலும் வேரின் நுனியிலும் உற்பத்தி செய்யப்படும். அதாவது இவை உச்சி பகுதியிலேயே கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும். தாவரத்தில் தண்டிலும் வேரிலும் கலங்களின் நீட்சியை ஏற்படுத்துவது அல்லது நீட்சியை கட்டுப்படுத்துவது இவ் ஒட்சின் எனப்படும் தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தத்தின் பிரதான தொழிலாகும். அதுபோல தண்டின் உச்சி ஒளியை நோக்கி வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஒட்சின்கள் காரணமாக அமைகின்றன. அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை இங்கே நாங்கள் முதலில் நோக்குவோம். மாணவர்களே, இங்கே முதலாவது படத்தில் சூரிய ஒளி மேலிருந்து தாவரத்தின் தண்டின் நுனி ஒன்றுக்கு கிடைக்கின்றது. அதாவது தாவரத்தின் உச்சி ஒன்று மேலிருந்து நேரடியாக சூரிய ஒளியை பெறுகின்றது. எனவே அங்கு உற்பத்தியாகும் ஒட்சின் உச்சியிலிருந்து சற்று கீழே வந்து அப்பகுதிகளில் கல நீட்சி ஏற்படுத்தும். இங்கே சூரிய ஒளி நேராக அல்லது மேலிருந்து கிடைப்பதனால் அந்த ஒட்சின் எல்லா இடமும் ஒரே சீராக பரவி ஒரே சீராக கல நீட்சியை ஏற்படுத்தும். எனவே தாவரத்தின் தண்டு நேராக மேல் நோக்கி வளரும். இரண்டாவது படத்தை நோக்கும் போது மாணவர்களே, அங்கு சூரிய ஒளி தாவரத்தின் ஒரு பக்கத்திற்கே கிடைக்கின்றது. நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்புக்குறி இடப்பட்ட திசையிலேயே சூரிய ஒளி கிடைக்கின்றது, மறுபக்கத்திற்கு சூரிய ஒளி கிடைக்கவில்லை. இங்கு ஒட்சின்கள் சூரிய ஒளி கிடைக்காத பக்கத்தை நோக்கி பரவுகின்றன. இதனால் அவ்வாறு சூரிய ஒளி கிடைக்காத பக்கத்தில் கலங்கள் கூடுதலாக நீட்சி அடைகின்றன. அது மூன்றாவது படத்தில் அழகாக காட்டப்பட்டுள்ளது. இதனால் சூரிய ஒளி கிடைத்த பக்கம் குறைவான கல நீட்சியும் சூரிய ஒளி கிடைக்காத பக்கம் கூடுதலான கல நீட்சியும் அடைவதனால் தாவரத்தின் தண்டு, அதாவது நுனிக்கு சற்று கீழான பகுதி சூரிய ஒளியை நோக்கி வளைந்து வளர்கின்றது. மாணவர்களே, தண்டின் உச்சியில் உற்பத்தி செய்யப்படும் ஒட்சின் கீழ் நோக்கி பரவி அதன் மூலம் கல நீட்சி ஏற்படுவதுடன் புதிய கலங்கள் உருவாகும் வீதமும் அதிகரிக்கின்றது. இதனால் தண்டானது சூரிய ஒளியை நோக்கி வளர்வதற்கு காரணமாக அமைகின்றது. ஒட்சின்கள் சூரிய ஒளி கிடைக்கும் பக்கத்தில் குறைவாகவும் அதற்கு மறுபக்கத்தில் கூடுதலாகவும் செறிவடைகின்றன. இதனால் சூரிய ஒளி கிடைக்காத பக்கம் கூடுதலான கல நீட்சியை காட்டுகின்றது. இதன் காரணமாக தண்டுகளில் நேர் ஒளி திருப்ப அசைவு நிகழ ஒட்சின்கள் உதவுகின்றன. சூரிய ஒளியை நோக்கியே தண்டுகள் வளரும். அதற்கு காரணம் அவை ஒளித்தோப்புக்கு தேவையான ஒளியை பெற்றுக்கொள்வதற்கு. அச்செயற்பாடு ஒட்சின் மூலமே ஆளப்படுகிறது அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஒட்சின்கள் சூரிய ஒளி கிடைக்கும் பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் கூடுதலாக செறிவடைந்து அப்பக்கத்தில் கலங்களை நீட்சியடைய செய்வதனால் தண்டுகள் சூரிய ஒளியை நோக்கி வளர்கின்றன. எனவே இங்கு நேர் ஒளி திருப்ப அசைவை தாவர தண்டுகள் காட்டுவதற்கு ஒட்சின்கள் காரணமாக அமைகின்றன. மாணவர்களே, ஜிபரலின்
சைட்டோகைனின் ஆகிய இரு வளர்ச்சி சீராக்கிகள் பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றன. ஜிபரலினை பயன்படுத்துவதால் தாவர தண்டுகளில் ஒரு அபரிதமான வளர்ச்சி நடைபெறுவதை இங்கு காணலாம். அதுபோல சைட்டோகைனின் மூலம் காய், பூ, இலை, வேர் என்பனவற்றில் வளர்ச்சி அதிகரிக்கிறது. அத்துடன் வித்து முளைக்கும் வேகத்தையும் அது கூட்டுகின்றது. அதுபோல தாவரங்கள் வயது முதிர்வதை சைட்டோகைனின் தாமதிக்க செய்கின்றது. மாணவர்களே, எமது பாட புத்தகத்தில் மேலதிகமான அறிவுக்காக தரப்பட்டுள்ள விடயம் இங்கே காட்டப்படுகின்றது. அப்சிசிக் எனப்படும் வளர்ச்சி சீராக்கிகள் இலைவாய்களை மூடி ஆவியுயிர்ப்பை குறைக்கின்றன. இலைகளில் உள்ள சிறு சிறு கண்ணுக்கு தென்படாத துவாரங்கள் இலைவாய்களாகும். இவை வாயு பரிமாற்றத்திற்காக உள்ளன. அதன் மூலம் ஆவியுயிர்ப்பு நடைபெற்று தாவரத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம். அதுவும் நீர் தட்டுப்பாடான காலத்தில் ஆவியுயிர்ப்பு ஏற்படும் போது தாவரங்கள் அதிகம் பாதிக்கப்படும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்சிசிக் அமிலம் இலைவாய்களை மூடி தாவரத்தில் ஆவியுயிர்ப்பை குறைக்கிறது. அதுபோல எதீன் சிறிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு காய்கள் பழுப்பதில், அதாவது மாப்பொருள் வெல்லமாக மாற்றமடைவதில் உதவுகின்றன. மாணவர்களே, செயற்கையான வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களும் அவற்றின் பயன்களும் இங்கே தரப்பட்டுள்ளன. இது பாட புத்தகத்தில் உள்ளது. வளர்ச்சி சீராக்கிகளும் அதன் பயன்களும் நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். பாட புத்தகத்தின் உதவியுடன் அவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த பாடத்தின் சுருக்கத்தை நாங்கள் நோக்குவோம். தாவரத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பதார்த்தங்கள் வளர்ச்சி சீராக்கிகள் எனப்படும். அவற்றில் சில பதார்த்தங்கள் வளர்ச்சியை தூண்டுகின்றன, சில பதார்த்தங்கள் வளர்ச்சியை நிரோதிக்கின்றன. வளர்ச்சி பதார்த்தங்களில் ஒட்சின், ஜிபரலின், சைட்டோகைனின் என்பன முக்கியமாகும். இவை இயற்கையாகவே தாவரத்தில் உருவாகின்றன. அதுபோல செயற்கையான தாவர வளர்ச்சி சீராக்கிகளும் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. மாணவர்களே, இந்த வீடியோ காணொளியை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதன் மூலம் இந்த பாடத்தில் நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பாடத்தில் உள்ள ஆன்லைன் எக்ஸாமை நீங்கள் செய்வதன் மூலம் இந்த பாடத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் கற்றுக்கொண்டுள்ளீர்கள் என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆன்லைன் எக்ஸாமை செய்வதற்கு கீழே தரப்பட்டுள்ள இணையதளத்திற்கு செல்லுங்கள்.